ரெண்டு தங்கங்களும் என்ன பண்ணுறாங்க உட்காந்து? அம்மா நீ விளக்கத்தை பார்த்துட்டு இருக்கோமா? ஆமாம்மா, என்ன அதிசயமா எங்களை தங்கம்லாம் சொல்ற? இப்போ தொடப்பக்கட்டை எடுத்தேன்னு வையே, ரெண்டு பேருமே காணாம போயிருவீங்க. நினைச்சம்மா நீ தங்கன்னு சொல்லும் போதே ஏதோ திட்டதான் போறேன்னு நினைச்சேன். தெரியுதுல, எந்திரிச்சு நான் விலைக்கு போடுறது ஒருத்தி கழுவுங்க, ஒருத்தி எடுத்து போய் காய போடுங்க. ஏமா அப்படி பண்ற? நீ விளக்காமா ஃபர்ஸ்ட். இப்போ ரெண்டு பேரும் எந்திரிக்கிறீங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் எந்திரிங்கடி. எந்திரிச்சு நான் விலைக்கு போட போட ஒருத்தி கழுவு, ஒருத்தி எடுத்துட்டு போ. சரிம்மா, இப்படி கோவமா சொன்னாலாம் நாங்கள் செய்ய மாட்டோம். இது நல்லா சொன்னா மட்டும் செய்றீங்களா? சரி, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுமா. நல்லா வேலை இப்படி பார்க்கவும் மூஞ்சி. இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வா என் கூட, வா ஏஞ்சி வா. ஏண்டி, உங்களை அங்கே போய் வேலை செய்ய சொன்னா உங்களை யார் என் பக்கத்தில் வர சொன்னது? தாரு ஸ்டார்ட். விடுங்கடி விடுங்கடி. அப்ப நாங்க விடுனோம்னா நீ ஃபுல்லா கோவப்படாம இருக்கணும், சரியா? சரிடி விடுங்கடி. சரி வாப்ல, நாம் போய் வேலை செய்வோம். என்ன இங்க ஒரே சிரிப்பு சத்தமா இருக்கு? அம்மா, நான் 3 பேர் தானே இருக்கோம். என்னம்மா இன்னொரு குரல் கேக்குது? அதான்டி எனக்கும் தெரியல. ஏம்மா போச்சு, நம்ம வீட்டுக்கு பேய் தான் வந்துருச்சு. இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கேடி. நல்லா யோசிங்க யோசிங்க. அம்மா, இது சின்ன அத்தையோட வாய்ஸ்மா. அட ஆமாண்டி, எங்க ஆளைய காண குரல் மட்டும் வருது. இங்கதான் இருக்க. சின்ன, அங்க என்னடி பண்ற? லக்ஸோ, எங்க வீட்டுல இருக்க தாய் கிழவி அதுவும் உங்களை மாதிரி தான் பொருள்லாம் எடுத்து போட்டுட்டு விளக்கு விளக்குன்னுச்சு. அதான் ஒரு பைய சொல்லிட்டு ஒடியான்ட்டேன். அத்தை, அதுக்கு நீங்க முன்னாடியே வரலாம்ல. முன்னாடி பக்கம் வாசல் வழியா. தாரு, எப்பயும் ஒரே மாதிரி வரக்கூடாது. டிஃப்ரெண்டா என்ட்ரி கொடுக்கணும்ல, அதுக்கு தான். நல்லா இருக்குத்த நீங்க பண்றது. சரி டிப்ல, முன்னாடி வா. எவ்வளவு நேரம் அப்படியே அங்கேயே இருப்ப? அட லக்ஸு, நான் ஏன் முன்னாடி பக்கமா வந்து வர போறேன்? இப்படியே வர போறேன் பாருங்க. வாங்க அப்படிதான் வாங்க வாங்க வாங்க. சின்ன விழுந்துற போறடி, பாத்து இறங்க. அத்தை குதிங்க குதிங்க குதிங்க. என்ன லக்ஸு, நீங்களும் எங்க தாய் கிழவி மாதிரியே எல்லாத்தையும் எடுத்து போட்டு பிள்ளைங்களை தொல்லை பண்றீங்க போல. சின்ன இதெல்லாம் சுத்தம் பண்ணணும்ல சின்ன. அப்படிதான் நல்லா கேளுங்க. இன்னும் நல்லா இனிமே நீங்க உங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவீங்களேடி இப்ப வந்ததும். அத்தை வந்தாதாம ஒரு ஜாலியே. ஆமாம்மா, அத்தை வந்தாதாம ஜாலியா இருக்கும். டைம் போறதே தெரியாது. அது வேணா உண்மைதான். என் மேல இந்த பைபிள் இருக்கலாம் இவ்வளோ பாசமா? உன்னை யாருக்கு தான் சின்ன பிடிக்காம இருக்கும்? சரி வாங்க நம்ம வேலையை பார்ப்போம். நீ சும்மா இரு சின்ன, இருந்துகிட்டே என்கிட்ட பேசிட்டு இரு. நாங்க எல்லாத்தையும் முடிச்சிடறோம். ஆமாட்டா, நீங்க பேசிட்டு இருங்க, நாங்க பாருங்க டக்கு டக்குன்னு முடிச்சிடறோம். அதனால என்ன, நானும் சேர்ந்து செய்கிறேன். சீக்கிரமா முடியும்ல வேலை. ஏன் சின்ன, நீ ஏன் அங்க வேலை செய்ய முடியாம தானே இங்க வந்திருக்க? சும்மா உட்காரு சின்ன. அடே லக்ஸோ, இங்க கூட நீங்களா இருக்கீங்க, அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு நான் சும்மாவா இருக்க முடியாது, ரெண்டு செஞ்சு கொடுக்கலாம். அங்க அந்த கிளையும் கொஞ்சம் பார்த்தாலே இருக்கவே பிடிக்க மாட்டேங்குது. அதனால தான் இங்க ஓடியான்ட்டேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டிப்ல, அமைதியா இரு. நீலாம் சொன்னா கேட்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் விளக்கி கொடுன்ட்ட. ஏன் லக்ஸோ, இந்த பாத்திரத்துல நீ எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டா இருக்க? இல்ல சின்ன, அதெல்லாம் எங்க அம்மா பாட்டி யூஸ் பண்ணது. இதெல்லாம் பாதி கிடக்குது, ஏதோ கொடுத்து விட்டாங்கன்னு மேலேயே கிடக்குது சின்ன. இந்தாங்க, ரெண்டு பேரும் பிடிங்க, எடுத்துட்டு போய் அங்க வச்சுட்டு வாங்க. சரிட்டா. நல்ல வேலைப்ல, அத்தை வந்தாங்க. இன்னைக்கு பாரு சீக்கிரமா முடிஞ்சிடும் வேலை. ஆமாப்ல, இல்லைன்னு வச்சுக்க நம்மளை பெண்டு நிமித்திடுவா. அதுவும் இல்லாமல் கடுப்பாகவே இருக்கும் ஃபுல்லாக. சரி லக்ஷு, அடுத்தது கொடுங்க. ஏமா என்னத்த வேணும்? நீலாம் ஒன்றும் தரவானா? பாத்திரம்லாம் பொறுக்கி போட்டுருக்க பேர், போய் விளக்கு போ. விளக்கிட்டு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணு. எதுக்கு இப்ப வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணணும்? லூசாடி நீ? இப்ப நான் எதுக்குன்னு தானே கேட்டேன், அதுக்கே லூசு அது இதுன்னு சொல்றீங்க. இது லூசுன்னு சொன்னாலும் நீ லூசாவாயிட்ட. போதும் விட்டுட்டு என்ன வேலைன்னு எதுக்கு சுத்தம் பண்றோன்னு ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. ஏண்டி பொங்கல் வருது இல்லடி, அதுக்கெல்லாம் சுத்தம் பண்ணணும்ல. போய் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணு போ. அங்க பேர் பாத்திரம்லாம் மேலேருந்து அவனை இறக்கி தர சொல்லி இறக்கி போட்டிருக்கேன். போய் அதெல்லாம் விளக்கி வை போ. என்ன வாயை பழக்கிற? நீ செய்யாம வேற யார் செய்வா? போ, எனக்கெல்லாம் முடியல போ. அத்தை, காலையிலேருந்து எனக்கு ஒரே தலைவலித்த, உடம்பு முடியல. அப்படியா? சரி, நான் வேணா டீ காஃபி ஏதாச்சும் போட்டு தரேன், குடிச்சிட்டு மாத்திரையை போட்டு போய் வேலை செய் போ. சரியா? என்னாலாம் முடியாது, எனக்கெல்லாம் இடுப்புலாம் நோகுது. சே, இந்த கிழவிக்கிட்ட என்ன சொன்னாலும் மடங்க மாட்டேங்குது. இன்னைக்கு இந்த வேலையிலேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிடலாம் தானே யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படி நான் உன்னை விடுவேன்? வேலையை வாங்கிட்டு தாண்டி விடுவேன். ஏன்டா அப்படின்னா நாளைக்கு செஞ்சிடலாமா எல்லா வேலையும்? இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு.
ஒரு வாரமாக தான் இருக்கு. நீ என்ன நாளைக்கு செஞ்சுக்கலான்ற, அதெல்லாம் தள்ளி போட முடியாது. இன்னைக்கே செய். நான் போய் உனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். இனி நீ எப்படி தப்பிச்சு ஓடுறன்னு நானும் பார்க்குறேன். டீ ஐயோ சத்த, என்னத்த சொல்லி தப்பிக்கிறதுனே தெரியலையே. என்ன பண்ணலாம்? சரி, சின்னுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம்.